தெரியுமா யாருக்காவது? எங்கேயாவது பார்த்த ஞாபகங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பஸ்ஸில் பெண்கள் போனால் அவன்கிட்ட மட்டும்தான் நாக்கு இருக்குது. அவன்கிட்ட மட்டும்தான் நாக்கு இருக்குது. யாராவது ஒரு தாய்க்கு தான் பிறந்தானா இல்லை ஏதாவது ரோட்டால் போகிற தெரு நாய்க்கு பிறந்தானான்னு தெரியலை. ஏன் இந்த மாதிரி கேவலமான முறையில் இவனுங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறானுங்கள்னு புரியலை. அவனுடைய வீட்டிலையும் பொம்பளைங்க யார் சார் இருப்பாங்க தானே இல்லையா? அவனோட மனைவி, தாய், அவனோட தாய், அவனோட மனைவி, அவனோட மகள், அப்படி யாருமே இருக்க மாட்டாங்களா? நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் ஒரு வேளை இந்த வீடியோ போட முடியுமான்னு தெரியலை யூடியூப்பில். இருந்தாலும் நான் இதில் இப்போதைக்கு நான் இதை ப்ரீவியூவில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எடிட்டரில் வச்ச மாதிரி. ஒரு பெண் புள்ள உட்கார்ந்து இருக்குது. நான் லைட்டாக அதை ப்ளோர் பண்ணி தான் இருக்கிறேன். இழுத்து வச்சு நாக்க அடியோடு அப்படியே வெட்டிடணும். இவனையெல்லாம் இழுத்து வச்சு நாக்கு அடியோடு வெட்டிடணும். ஏன்னா இதெல்லாம் மிருகம், மனித உருவத்தில் நடமாடி திரியும் மிருகங்கள். இந்த மாதிரி மிருகத்தையெல்லாம் ஒரே அடியாக செய்ய வேண்டிய நல்ல சம்பவங்களையெல்லாம் செஞ்சு விட்டுறணும். ஏன்னா இவனெல்லாம் சமூகத்துக்குள்ளே நடமாட விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்திங்கன்னா ரோட்டால் போகக்கூடிய குழந்தை பிள்ளைகளை கூட, பச்சிளம் பிள்ளைகளை கூட காமத்தோடு பார்க்கக்கூடிய சில நாய்கள். இந்த மாதிரி நாய்களுக்கு கடுமையான நடவடிக்கை ஒன்று எடுக்கணும். இல்லையா எதை காட்டுறானோ அதை வெட்டிடணும். முன்னாடி ஒருத்தன் இல்லை பலரும் இந்த ஆயுதத்தை காட்டியிருந்தானுங்களே, ஜட்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிற ஆயுதத்தை, அந்த ஆயுதத்தை என்ன செய்யணும்? வெட்டிடணும். அடியோடு வெட்டி எடுத்துடணும். அதே போல் இந்த இவன் என்ன செய்கிறான்? நாக்கு காட்டுறான். இழுத்து வச்சு நாக்கு அடியோடு அறுத்து விட்டுறானும். இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி தேனாவான பயல்கள் திருந்துவானுங்க. இல்லாட்டி சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக நடக்கிறதே கஷ்டமாக போயிடும். ரோடுகளில் ஒரு பெண்ணால் பாதுகாப்பாக நடந்து கூட போக முடியாத நிலைமைக்கு வரும். அதனால் இந்த மாதிரி நாய்களுக்கு நல்ல ஒரு தண்டனை, கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொட்டையை அடிச்சுட்டு தலைமறைவாக இருந்தானே ஒருத்தன், வெள்ளைக்காரிக்கு கலசனை கழட்டி காட்டினவன். அதே மாதிரி இன்னொருத்தன் திருவியில் போயிட்டு இருக்கும் போதே காட்டினான். பஸ் சம்பவங்கள் எத்தனை பார்த்துருக்குறோம் இல்லையா? எத்தனை பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் எத்தனை. எங்களுடைய குழந்தைகள், பெண் பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரிகள் ரோட்டில் இன்றைக்கி நடமாடுறதே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த மாதிரியான சில நாய்களால் தான். இவனை மாதிரி ஆட்களுக்கு சரியான ஒரு தண்டனை, ஒருத்தனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தா, தரமான ஒரு பாடம் கற்பிட்டு கொடுத்தா, அதுக்கு பிறகு வாழ்க்கையிலேயும் ஒரு பொம்பளையை இந்த மாதிரி ஏறெடுத்து பார்க்குறதுக்கு நினைக்கவே மாட்டானுங்க. என்ன செய்யலாம் இவனை மாதிரி ஆட்களுக்கு? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாயை தெரியுமான்றதையும் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க.